வாங்க மீனா, சேரனுக்கு தெரியாம வந்திருக்கீங்களா? ஏன் அவரை அழைச்சிட்டு வந்திருக்க வேண்டியதானே? நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க. ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும், அதான் நான் மட்டும் வந்தேன். சரி உட்காருங்க. என்ன மீனா சொல்லுங்க. நீங்க ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரி சேலுக்கு வரதா சொல்லிருந்தீங்கல்ல? ஆமா, சேரன் கிட்ட சொல்லிருந்தேன். நான் அந்த கார்மெண்ட் ஃபேக்டரிய அத்தானியே வாங்க சொன்னேன். ஆனா அவர் வேணான்னு சொல்லிட்டாரு. சேரன் பணத்துக்கு எங்க போவாரு? அத்தான் கிட்ட பணம் இல்லன்னு எனக்கும் தெரியும். அதனால என்கிட்ட இருக்கிற எல்லா நகையும் வித்து அத்தான் கிட்ட பணத்தை கொடுத்தேன். ஆனா அதான் அந்த பணத்தையும் வேணான்னு சொல்லிட்டு என் அத்தான் ஒருத்தர்கிட்ட கை கட்டி வேலை செய்யறதுல எனக்கு விருப்பமே இல்ல. நான் என் அத்தான முதலாளியா பார்க்க விரும்புறேன். அவருக்குள்ள நிறைய திறமை இருக்கு. நிச்சயமா அவர் இந்த பிசினஸ்ல பெரிய ஆளா வருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த பேக்ல பணம் இருக்கு. இத வச்சு கார்மெண்ட் ஃபேக்டரிய வாங்குங்க. நான் சொன்னா அவர் கேட்க மாட்டாரு. நீங்க சொன்னா அவர் கண்டிப்பா கேட்பாரு. உங்களை இப்படி பார்க்க எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு மீனா. சாதாரணமா பொண்ணுங்க எல்லாம் ஹஸ்பண்ட் கிட்ட நகைய வாங்கி தர சொல்லிதான் கேட்பாங்க. ஆனா நீங்க உங்க நகையெல்லாம் வித்து அவரை முதலாளி ஆக்கணும்னு ஆசைப்படுறீங்க. உங்களை மாதிரி யாருமே யோசிக்க மாட்டாங்க. சேரன் உண்மையாவே ரொம்ப கொடுத்து வச்சவர். நான் கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க மீனா. நிச்சயமா நான் சேரன் கிட்ட பேசி கார்மெண்ட் ஃபேக்டரி வாங்க சம்மதிக்க வைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த பணத்தை சேரன் கிட்ட கொடுங்க. இப்போ இந்த பணத்தை பத்திரமா வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. நிச்சயமா சம்மதிக்க வச்சிருவீங்கல்ல? நான் சொன்னா கண்டிப்பா கேட்பாரு. நீங்க நம்பிக்கையோட போயிட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ரம்யா.